இப்போ தாவேகா கேட்ட மாதிரி சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இப்போ உத்தரவிட்டிருக்கு. அது இல்லாமல் ஓய்வு பெற்ற 3 உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு இதை கண்காணிக்கவும் வந்து அவங்க உத்தரவிட்டிருக்காங்க. அதனால் இனிமே இந்த டிராமாக்கள்லாம் எடுபடாது. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் தாவேகாவோட வீழ்ச்சி எப்படி இருக்கும்? தாவேகாவுக்கு அரசியல் ரீதியாக கிடைத்த வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கும். செல்வராஜ் அப்புறம் பன்னீர்செல்வம் 2 பேர் நாங்கள் சிபிஐ வழக்கே போடலை, எங்களை மிரட்டி யாரோ கையெழுத்து வாங்கிட்டாங்கன்ற அளவுக்கு ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு கரெக்டாக இன்னைக்கு காலையில் சொல்கிறத ஒரு திரைப்படத்தோட ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. ஆளும் திமுக அரசு ஏதோ ஒரு வகையில் அவங்களை அணுகி அல்லது அச்சுறுத்தி அல்லது அழுத்தம் கொடுத்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் இங்கே தீர்ப்பு வருது, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் கரூர் வராரு, விஜய் கூட டைரக்டாக பேச போகிறாருன்னு அதிமுகவும் ரெடியாக இருக்காங்க, பாஜக ஒரு பக்கமும் ரெடியாக இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரி டிமாண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. திருச்சிக்கும் திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் கரூருக்கும் போன பிறகு தான் இவங்களுக்கு தெரிஞ்சது, அடடா இவர் விஜயகாந்தும் கிடையாது, கமல்ஹாசனும் கிடையாது, இவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நாங்கள் வலுவான கூட்டணி அப்படின்னு வாய்க்கு வாய் பேசின எடப்பாடியே தாவேகா நம்ம கூட்டணிக்குள்ள வந்தா சரியா இருக்குன்ட்டு அவங்க வந்து ஒரு டிராமாவே பண்றதை நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸும் அதே மாதிரி தான். ராகுல் காந்தி விஜயோட பேசினது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திமுகவோடு அவர்கள் தேர்தலை சந்திப்பதை விட தாவேகாவோட கூட்டணி அமைப்பது தான் அவர்களுக்கு நல்லது. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு வலைபேச்சு பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கான தீர்ப்பு இன்னைக்கு வெளியாகுது. அதுக்கு முன்னாடி செல்வராஜ் அப்புறம் பன்னீர்செல்வம் 2 பேர் நாங்கள் சிபிஐ வழக்கே போடலை, எங்களை மிரட்டி யாரோ கையெழுத்து வாங்கிட்டாங்கன்ற அளவுக்கு ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு கரெக்டாக இன்னைக்கு காலையில் சொல்கிறத ஒரு திரைப்படத்தோடு ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த கரெக்டாக கேஸ் ஹியரிங் ஆகும்போது டக்குன்னு அவங்கெல்லாம் வந்து நாங்களே கேஸே போடலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ நமக்கு தெரியாமையே நம்முடைய பெயரில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு தாக்கல் செய்கிறதுலாம் சாத்தியம் இல்லை. அப்போ இவங்க பேரில் வந்து இவங்க அந்த வழக்கை தாக்கல் செய்யலை அப்படின்னாலும் யாரோ ஒருத்தவங்க இவங்களை வற்புறுத்தி அல்லது வலியுறுத்தி இப்படி ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்ய சொல்லியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஆளும் திமுக அரசு ஏதோ ஒரு வகையில் அவங்களை அணுகி அல்லது அச்சுறுத்தி அல்லது அழுத்தம் கொடுத்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னவாக இருந்தாலும் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ தாவேகா கேட்ட மாதிரி சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இப்போ உத்தரவிட்டிருக்கு. அது இல்லாமல் ஓய்வு பெற்ற 3 உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு இதை கண்காணிக்கவும் வந்து அவங்க உத்தரவிட்டிருக்காங்க. அதனால் இனிமே இந்த டிராமாக்கள்லாம் எடுபடாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இவங்களுக்கு தெரியாமலே இப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்வது உண்மையாக இருக்கும் பட்சம் உச்சநீதிமன்ற கவனத்துக்கு போச்சு அப்படின்னா இந்த தீர்ப்பே வந்திருக்காது. புரியுதா இல்லையா? அப்போ இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இவங்க மாற்றி பேசுகிறத வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கிற அரசியல் அழுத்தங்கள் காரணமாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக வந்துட்டு தாவேகா நிர்வாகி கைது, 24ஆம் தேதி வரை சிறை அப்படின்னு தொடர்ந்து அந்த செய்திகளே பார்த்துட்டு இருக்கோம். தாவேகா ரொம்ப பின்னடைவாக போயிட்டுருக்கு, யாரும் பேச மாட்டாங்க, கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைன்ற மாதிரி. பட் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் தாவேகாவோட வீழ்ச்சி எப்படி இருக்கும்? நிச்சயமாக கொஞ்சம் உற்சாகம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தாவேகாவுக்கு அரசியல் ரீதியாக கிடைத்த வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அது. என்னன்னா கரூர் சம்பவத்தில் ஒட்டுமொத்த பேரும், முக்கியமாக தமிழ்நாடு அரசும் ஊடகங்களும் திமுகவுடைய இணைய கூலிப்படைகளும் திமுகவால் விலைக்கு வாங்கப்பட்ட அரசியல் விமர்சகர்களும் விஜயை வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வந்து சகட்டு மேனிக்கு அவர் மீது குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் தரப்போ அதுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னா சட்ட ரீதியாக நம்மளுடைய முயற்சி இருக்கட்டும். முக்கியமாக புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் மேலே வழக்கு போட்டு அவங்க கைது செய்ய வந்து அவரை தேடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு முன்ஜாமீன் வாங்குற முயற்சியிலையும் இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு வந்து இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி இப்போ தாவேகா நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய அரசியல் அனுபவம்லாம் கிடையாது, அரசியல் பக்குவம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னமும் அவர்கள் ஒரு ரசிக மனநிலையில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் மீது சுமத்தப்படுகிற அவதூறுகளுக்கு ஒரு பக்குவமாக ஒரு அனுபவம் வாய்ந்த பதில்களை கொடுப்பதற்கு அங்கே ஆள் இல்லை. 2 மாதிரியான போக்கு தான் அங்கே இருக்குது. ஒன்று பதிலே சொல்லாமல் ஓடிடுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பேசுவது வந்து சட்டத்துக்கு புறம்பானது, சட்ட நடவடிக்கைகள் நம் மீது பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கு போன்ற கருத்துக்களை
தெரிவிக்கிறது. இப்போ தாவேகா நிர்வாகி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. என்னன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு எதிராக கடுமையான வார்த்தையால் அவர் ஒரு அவதூறு கருத்து சொல்லி இன்னைக்கு அவரையே கைது பண்ணியிருக்காங்க. ஒன்று இப்படி கருத்து சொல்றது, இப்படி கருத்து சொல்றதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தொண்டனுடைய பார்வையில் அதை எடுத்துக்கவே முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிக மனநிலை தான். ஸோ அப்படி ஒரு கருத்து சொல்லி அவங்க மாட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட்சியில் இருக்கிறவங்க கருத்தே சொல்லாமல் அப்படியே ஹைடானதையும் நம்ம பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கும். இனி ஒரு நாட்களில் நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் இங்கே தீர்ப்பு வருது, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் கரூர் வராரு, விஜய் கூட டைரெக்டாக பேச போகிறாருன்னு அதிமுகவும் ரெடியாக இருக்காங்க, பாஜக ஒரு பக்கமும் ரெடியாக இருக்குது. ஸோ இது ஒரு மாதிரி டிமாண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கா சார்? ஆக்சுவலி ரொம்ப உண்மையை சொல்ல போனால் விஜய் அரசியலுக்கு வரும்போது அவரை வந்து ஒரு பொருட்டாகவே பல பேர் நினைக்கல. முக்கியமாக திமுக. அவர் என்ன சொன்னார், உதயநிதி நான் வந்து சினிமா செய்திகள்லாம் பார்க்கறது இல்லைன்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு தான் விஜயை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டார்கள். அதுக்கப்புறம் விஜயினுடைய அரசியல் இருக்குல்ல, இந்த பனையூரில் உட்காந்துக்கிட்டே கருத்து சொல்கிறது, முக்கியமான விஷயங்களுக்கு கருத்தே சொல்லாமல் இருக்கிறது, இதையெல்லாம் வச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு அரசியலில் ஒரு பெரிய அனுபவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் மாதிரி இவரும் ஒரு லெட்டர்பேடு கட்சியாக மாற்றிடுவார், இப்படி தான் பெரும்பாலானவருடைய அபிப்பிராயம் இருந்தது. அதனால பல கட்சிகள் வந்து இவரை ஒரு பொருட்டாகவே நினைக்கல. நாங்கள் கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கோம், விஜய்க்கு டெபாசிட் கூட கிடைக்காது, நாங்கள் வந்து ஒரு பெரிய வலுவான கூட்டணி எங்ககிட்டையும் இருக்குது, அதனால் விஜயால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, இப்படித்தான் விஜய் வந்து எல்லாருமே எடை போட்டாங்க. ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம்னு தொடங்கி திருச்சிக்கும் திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் கரூருக்கும் போன பிறகு தான் இவங்களுக்கு தெரிஞ்சது, அடடா இவர் விஜயகாந்தும் கிடையாது கமல்ஹாசனும் கிடையாது, இவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த உண்மை இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆருக்கு எப்படி வந்து நாள் கணக்கில் காத்திருந்தார்களோ அதே மாதிரியான ஒரு காத்திருப்பு விஜய்க்கும் நடக்குதுங்கும் போது அப்போ விஜய் வந்து ஒரு லேசுப்பட்ட ஆள் இல்லை, இவருக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே தேர்தலுக்கு முன்பே பல சர்வேக்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு 28%, 27%, 30% வாக்கு சதவீதம் கிடைக்குங்கிற அளவுக்கான ரிப்போர்ட்லாம் வர ஆரம்பித்ததுக்கு பிறகு இவர்களால் விஜயை வந்து தவிர்க்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் எப்படியாவது விஜய் கூட போய் நம்ம ஒட்டிக்கலாமேங்கிற அந்த எண்ணம் பலருக்கும் வந்துருச்சு. இப்போ சீமானே அப்படி ஒரு முயற்சியை தானே பண்ணார், விஜயை போய் நேரில் பார்த்தாரு, பயங்கரமாக படம் காட்டினார், எப்படியாவது விஜயோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி நம்மளும் அப்படியே அதிகாரத்துக்கு வந்துடலான்னு பார்த்தாரு. ஆனால் விஜய் வந்து இவருடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம செல்வாக்கை வச்சு இவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார கனவு காணுங்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் சீமான நகர்த்தி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு முக்கியமாக அந்த கரூரில் விஜய்க்கு கூடிய அந்த கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகு எல்லா கட்சிகளுமே பார்த்திங்கன்னா விஜயை எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் அல்லது நாம் அவர் பக்கத்தில் போயிடணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வலுவான கூட்டணி அப்படின்னு வாய்க்கு வாய் பேசின எடப்பாடியே தாவேகா நம்ம கூட்டணிக்குள்ள வந்தா சரியா இருக்குன்ட்டு அவங்க வந்து ஒரு டிராமாவே பண்றதை நம்ம பார்க்கிறோம். பாஜக பார்த்தீங்கன்னா ஏதோ தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர்களுக்கு நம்ம வந்து பக்கபலமா நிற்கணும் அப்படிங்கிற அடிப்படை மாதிரி இவருக்கு வந்து சப்போர்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். காங்கிரஸும் அதே மாதிரி தான். இப்போ ராகுல் காந்தி விஜயோட பேசுனது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பொதுக்கூட்டத்தில் 41 பேர் உயிரிழப்புங்கிறது இதற்கு முன் நடைபெறாத ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவர் நமக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒருத்தர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரோட அவர் பேசியிருக்காரு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸும் தாவேக்காவும் போகுதுங்கிற மாதிரியான ஒரு பில்டப் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. பட் அதே நேரம் எதிர்காலத்தில் அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நீங்கள் காங்கிரஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா திமுகவோடு அவர்கள் தேர்தலை சந்திப்பதை விட தாவேகாவோட கூட்டணி அமைப்பது தான் அவர்களுக்கு நல்லது. என்ன காரணம்னா இவர் ஏற்கனவே என்னோட வந்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக கூட இருந்தாங்கன்னா என்ன, திமுக ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்து காங்கிரஸ் தயவில் அவர்கள் ஆட்சி நடத்தும் போது கூட காங்கிரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவையில் உரிய பங்கு தரமாட்டாங்க. கேட்டோம்னா அதை நக்கல் அடிக்கிற அளவுக்குலாம் நம்ம கருணாநிதி எப்படியெல்லாம் நக்கல் அடிச்சாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் திமுக செல்வாக்குங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான், அப்படியே பாண்டிச்சேரிலையும் ஓரளவுக்கு. ஆனால் தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிலையும் பெரிய செல்வாக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்குது, கேரளாவிலையும் இருக்குது. அப்போ இன்றைக்கி அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆட்சியை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் வந்து ஒருவேளை தாவேகாவோடு கூட்டணி அமைத்தால் இந்த
விஜயினுடைய செல்வாக்கு கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் உதவி பண்ணும். ஸோ இவ்வளவு அனுகூலங்கள் இருப்பதால் எதிர்காலத்தில் அவர்கள் தாவேக்காவோட வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சார், ஆரம்பத்துலேருந்தே டிவிக்கு மேலே ஒரு விமர்சனம் சொன்னாங்க, விஜய் தனிப்பட்டு செயல்படலை, அவர் யாரோ சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த வீடியோ கால் வரைக்குமே அந்த கரூர் சம்பவம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையுமே பின்னாடி வந்து ஜான ஆரோக்கியசாமி சொன்னார், அருண்ராஜ் சொன்னார். ஸோ அவங்க சொல்லி தான் வந்து இவர் இப்படி பண்ணிட்டாங்க. இன்னொன்று, வீடியோ கால் பேசுகிற அந்த ஐடியா கொடுத்ததே வந்து அருண்ராஜ் தான். ஸோ விஜய் வந்து அப்படி தான் இருந்தார். பட் ஆனால் இப்போது ஆதவர்ஜனா, புஷ்யான் எல்லாரையும் ஒதுக்கி வச்சு விஜய் தனிப்பட்ட முறையில் செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டமைப்பை கொஞ்சம் மாற்றுறாரு. இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்ன்ற அந்த லிஸ்ட்டில் வந்து வேற ஒருத்தங்களை உள்ளே கொண்டு வரதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது விஜய் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களை தொடர்ந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒன்றையும் நீங்கள் தொடர்பு படுத்தினா என்ன நெட் ரிசல்ட் அப்படின்னா விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. அவர் ஒரு மக்கு, ஒரு களிமண். என்ன அவர் வந்து அவர் இயக்குகிறார், இவர் இயக்குகிறார், அவர் இயக்குகிறார் அப்படிங்கிறது தான் அதில் கிடைக்கிற நெட் ரிசல்ட். அப்போ பாருங்கள், இந்த விமர்சனத்தை யார் பரப்பியிருப்பா, இந்த கருத்தை யார் உருவாக்கி யார் சமூக ஊடகங்களில் பரப்பியிருப்பா? நிச்சயமாக திமுகவுடைய இணைய கூலிப்படை தான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ஒரு ரசிகன் விஜய்க்கு ஓட்டு போட முன் வர்றான்னா என்ன அர்த்தம்? விஜய்க்கு எல்லாம் தெரியும், இவர் வந்து தமிழ்நாட்டு நிலைமையை வந்து மாற்றிடுவார், இவர் ஒரு திறமைசாலிங்கிற நம்பிக்கையில் தான் விஜய் ரசிகனும் பொதுமக்களும் அவருக்கு ஓட்டளிக்க தயாராகிறாங்க. இவங்க என்னன்னா அந்த ஒரு நெருப்பில் தண்ணி எள்ளி ஊற்றுற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. விஜய்க்கு அறிவே கிடையாது, அவர் புஷியானது பேச்சை கேட்பார், அவர் ஆதவர்ஜனா பேச்சை கேட்பார், அவர் ஜான ஆரோக்கியசாமி பேச்சை கேட்பாருன்ட்டு மற்றவர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பவராக இவர் வந்து ஏதோ ஒரு பொம்மை மாதிரியான ஒரு தோற்றத்தை இவங்க உருவாக்குறாங்க. புரியுதா இல்லை? இது வந்து பார்த்திங்கன்னா விஜயை பற்றி அறியாதவர்களுடைய கூற்று தான். எனக்கு விஜய் பர்சனலாக தெரியும், அவருக்கு எந்த மாதிரியான ஐடியாலஜி இருக்குது, என்ன அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணிவிட்டு அதை எப்படியெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்ஜாக்கிரதையான ஒரு கேரக்டர். அந்த வீடியோ காலில் பேசுகிறது அப்படிங்கிறதுல இன்றைய நவீன தொழில்நுட்பத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. நீங்களும் வீடியோ காலில் பேசுவீங்க, நானும் பேசுவேன், அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதுக்கடுத்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, 41 உயிர் வந்து போயிருக்கு. என்ன அதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளும் காரணமாயிட்டோம். அப்போ நம்ம அவங்கள்ட்ட ஃபோன் பேசுகிறோம், என்னன்னா நம்ம நேரடியாக அவருக்கு வந்து டயல் பண்ணி அவர்கிட்ட வந்து விஜய்ங்கிற பேரை சேவ் பண்ணி விஜய் சார் சொல்லுங்கன்னு அவர் ஃபோன் எடுக்கலை. இவருடைய நிர்வாகி அங்கே போகிறாரு, அவருடைய ஃபோனுக்கு போட்டு அங்கே கொடுக்குறாரு. அப்போ அந்த 41 உயிர்களை பறி கொடுத்த யாரோ ஒருத்தருக்கு கூட உண்மையில் பேசுனது விஜய் தானா, இல்லை யாராவது ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பேசுனாங்களான்னு ஒரு டவுட் வருமா வராது? கண்டிப்பாக நார்மல் காலில் பேசினா வரும். அப்போ வீடியோ காலில் பேசினா தான் நம்ம விஜய்கிட்ட தான் பேசுகிறோம், விஜய் தான் நம்மகிட்ட பேசுனான்னு ஒரு நம்பகத்தன்மை எப்போ வரும்? வீடியோ காலில் பேசினா தான் வரும். இன்றைக்கு வீடியோ காலுங்கிறது ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் அவர் பேசுகிறாரு. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்கு வந்து ஜான ஆரோக்கியசாமியும் அருண்ராஜும் எதுக்கு? இதை கூட யோசிக்கிற அளவுக்கு விஜய்க்கு வந்து உங்களுக்கு அறிவு இல்லை. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மட்டமான வந்து ஒரு கருத்தை வந்து பரப்புறாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் என்ன சொன்னாங்க, விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, புஷியானந்த் பேச்சை கேட்டு நடக்கிறாரு, ஆதவர்ஜனா பேச்சை கேட்டு நடக்கிறாரு, ஜான ஆரோக்கியசாமி பேச்சை கேட்டு நடக்கிறாருன்னு சொன்ன அதே ஆட்கள் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாம்னு அடுத்து என்ன வைக்கிறாங்க, விஜய் யார் பேச்சையுமே கேட்கறது இல்லை, அவராக முடிவெடுக்கிறாரு. இது என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னதுலேருந்து முற்றிலும் முரண்பாடான ஒரு விஷயமா இருக்கு. அதனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுற ஒரு விஷயம்தான். அவருக்கு தெரியும் எதை நாம் நினைக்கிறத செயல்படுத்தணும், எதை மற்றவர்களுடைய கருத்தில் நியாயம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணுங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும். எல்லாத்துக்கும் மேலே நான் கேட்குறேன், ஸ்டாலின் எத்தனை வருஷமாக இங்கே அரசியலில் இருக்காரு, எத்தனை ஆண்டு அனுபவம் இருக்குது, அவர் எங்கே பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வச்சுருக்காரு? ஸோ இப்போ நமக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரியும். என்ன ஒரு வியூகம் அமைப்பாங்க, நமக்கு வெற்றியை தேடி தருவாங்கன்னு தான் நீங்கள் 350 கோடியை கொடுத்து அவரை கூட்டியாந்து உட்கார வச்சிங்க. அப்போ அதே மாதிரி விஜய் வந்து ஜான ஆரோக்கியசாமியை வச்சுருக்காரு. விஜய் வந்து இத்தனை நாள் வெறும் நடிகர் தான், தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப அப்படி அலசி ஆராய்ந்து டேட்டாஸ் கையில் வச்சிருக்கிற ஒருத்தர்லாம் கிடையாது, இப்போ தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைடு மாதிரி ஒருத்தர் தேவைப்படுறாரு, அதுக்காக ஜான ஆரோக்கியசாமி வச்சிருக்காரு. அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? சிபிஐ வழக்குக்கு முன்னாடியே அவ்வளோ ப்ரெஷர் நெருக்கடிலாம் பார்த்தோம். இன்னைக்கு திமுக சார்பு ஊடகங்கள் வந்து விஜய் ஓடி போயிட்டாரு அந்த இடத்துல இல்லைன்னு, ஆனால் நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு அப்புறம் அவங்க யாருமே எந்த இதுவுமே செய்யலை.
இன்னைக்கு திடீர்னு இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளோ நெருக்கடி வரும்? ஏன்னா சிபிஐ வழக்குக்கு மாற்றியாச்சு அப்படின்னும் போது தாவேகா பண்ணக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது திரும்ப திரும்ப செய்திகளாக மாறும் இல்லையா? நிச்சயமா. இன்னொன்று, விஜய் வந்து நின்றால் செய்தி, உட்கார்ந்தா செய்தி. என்ன காரணம்னா அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிற அடிப்படையில். அதுக்கப்புறம் இந்த சம்பவங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்த சம்பவங்கிறதுனால இதனுடைய ஃபாலோஅப் எல்லாமே செய்திகளாக தானே மாறும். பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற அந்த தீர்ப்புங்கிறது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப், தமிழ்நாடு அரசுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி. அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் ஒரு மூன்றாவது மனிதனாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு யார் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். அதே நேரம் தமிழ்நாடு அரசு ஒரு கண் துடைப்புக்காக அல்லது தங்கள் மீது எந்த தவறும் வராத மாதிரி மொத்த தவறுகளையுமே தாவேகா மீது திருப்புவதற்காகத்தான் இப்போ இவங்களே வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழுவெல்லாம் போட்டாங்க. சிறப்பு விசாரணை குழு போட்டாலும் அவர்கள் யார்? தமிழ்நாடு காவல்துறை சேர்ந்தவர்கள் தானே. அவங்க கொடுக்குற அறிக்கையில் இல்லை இல்லை விஜய் மீது தப்பு கிடையாது, தமிழ்நாடு அரசு மீது தான் தப்பு, தமிழக காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கலன்னா அவங்களால அறிக்கை கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா நம்ம மலாக்கப்படுத்திக்கிட்டு எச்சி துப்புற கதை தான். அது அவர்களுக்கே பாதிப்பாக அமையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கிறாங்க. அதை அமைச்சது யார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு. அப்படி இருக்கும்போது அங்கிருந்தும் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான விஷயங்கள் வந்து ஒரு அறிக்கையாக வருமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை திசை திருப்ப அல்லது தாவேகாவை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் மக்களுக்கு தோணும். ஆனால் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலில் நடக்கிற சிபிஐ விசாரணைங்கிறது அப்படி கிடையாது. அவங்களுக்கு தமிழ்நாடு அரசோடும் கமிட்மெண்ட் கிடையாது, விஜயோடும் கமிட்மெண்ட் கிடையாது. அவங்க உச்சநீதிமன்றம் நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு, அதன் அடிப்படையில் இந்த விசாரணையை பண்ணணும் அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ அப்போ அவர்களுடைய விசாரணையில் நிச்சயமாக தாவேகா மேலே தப்பு இல்லை, தமிழ்நாடு அரசு தான் காரணம் அப்படின்னா அதை அவங்க அறிக்கையாக கொடுத்துருவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னா பொதுவாகவே இப்போ சிபிஐக்கு போகிற வழக்குகளிலெல்லாம் நியாயம் கிடைச்சிடும். சிபிஐ ஒரு வழக்கை கையில் எடுத்தால் கரெக்டாக நேர்மையோடு விசாரித்து முடிச்சிருவாங்கலாம் நம்ம நம்ப வேண்டியதில்லை. கடந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிபிஐ போன்ற ஒன்றிய அரசனுடைய விசாரணை அமைப்புகள் வந்து ஒரு ஏவல் நாயா மாறினதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வழக்கை கையில் எடுக்கிற சிபிஐ அதை பயன்படுத்தி ஒன்றிய அரசு தாவேகாவுக்கு ஒரு நெருக்கடியையும் மிரட்டலையும் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரம் இதில் ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் இவர்களை கண்காணிக்க ஒரு 3 உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளையும் இந்த உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது ஒரு சரியான திசையில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆளும் கட்சிகளுக்கு எப்பவுமே சிபிஐனா ஒரு பயம் இருக்கா சார்? மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகளுக்கு சிபிஐ வழக்குக்கு போனாவே வேண்டாம், அங்கே வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது என்ன பயம்? இல்லை, அதுதான் என்னன்னா இப்போ திமுக வந்து பாஜகவுக்கு எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அதனால இவங்க சிபிஐயை எதிர்க்கிறாங்க. இப்போ ஒரு வாதத்துக்கு சொல்லுவோமே, இப்போ காங்கிரஸ் ஆளுதுன்னு வச்சுங்களேன், திமுகவுக்கு வந்து சிபிஐ மீது எந்த பயமே இல்லை. சொல்லப்போனால் இவங்களே வாங்க வாங்கன்னு கூட கூப்பிடுவாங்க. ஆனால் பாஜக ஆள்வதால் இவங்களுக்கு வந்து சிபிஐ மீது ஒரு அதிருப்தியும் அச்சமும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றிய அரசு என்ன பண்ணும், இந்த சிபிஐ வைத்து மாநில அரசுகளை மிரட்டுவதற்கு வந்து இது பண்ணுவாங்க, அழுத்தம் கொடுப்பாங்க. அப்போ அப்படி ஒரு தலைவலி நமக்கு வர வேணாங்கிறதுனால ஆரம்பத்திலிருந்தே இவங்க சிபிஐனால வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அதே நேரம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக மாநில அரசே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே சார், இதுக்கு மத்தியில் ஜனநாயகன் படம் வந்து தள்ளி போகுது. அதுக்கு ரீசன் என்னென்னா கரூர் சம்பவம் வந்து ஜனநாயகன் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அங்கே நடந்துச்சு, நிறைய கேமராஸ் வச்சுருந்தாங்க, உள்ளே அச்சுனோத் இருந்தார், உள்ள த்ரிஷா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதை பார்க்குறோம். அந்த கிளைமேக்ஸ் ஷூட்டிங்காக தான் இந்த விஷயமே நடந்துச்சு. இப்போ அதில் எடிட் பண்ணி தூக்குறதுக்காக ஒரு டைமுக்காக தான் ஜனநாயகன் வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை இது? இந்த கருத்தை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்ன பாருங்கள், எந்த அளவுக்கு விஜய் மீது வன்மமும் பயமும் பீதியும் இருந்தால் இப்படி ஒரு கருத்தை வந்து பரப்பியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், எந்த மனிதராவது இப்படி ஒரு காரியத்தை செய்வாரா? எல்லாத்துக்கும் மேலே ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய காப்பி ரெடி ஆயிடுச்சு. புரியுதா இல்லையா? இந்த நேரத்தில் நம்ம சென்சார் பண்ணோம்னா அந்த மொத்த படத்தையும் நீங்கள் பாதுகாக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க அந்த ஃபைனல் வெர்ஷன் அவுட் எடுக்காமல் வச்சுருக்காங்க. இதுதான் உண்மை. ஏன்னா படப்பிடிப்பெல்லாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு.
அப்படி இருக்கும்போது கரூர் சம்பவத்தை எதுக்கு இவங்க போய் படத்தில் சேர்க்கணும்? படத்தில் அரசியல் இருக்குது, ஓட்டு போடுற காட்சி இருக்குது, பிரச்சாரங்கள் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. அதுக்கு எதுக்கு இந்த ஃபுட்டேஜ்? அதுக்கப்புறம் அதுக்குள்ளே திரிஷா இருந்தார், ஹெச் வினோத் இருந்தார். என்ன பேச்சு இது? அதாவது இத்தனை பேரை பலி கொடுத்தது வந்து இவர் அரசியலுக்காக பலி கொடுக்கல, இவருடைய சுயநலத்துக்காக, இவருடைய படம் வெற்றி அடைவதற்காக 41 பேரை சாவடிச்சிருக்காருன்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதைய ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருப்பவரை இந்த வதந்தியை பரப்புறதுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கார் அப்படின்னா இவங்க திமுகவிடம் எந்த அளவுக்கு விலை போயிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் மக்களுக்கு உண்மை தெரியும். இது போன்ற அவதூறுகளை எல்லாம் மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இடது கையால் வந்து நிராகரிச்சிருவாங்க. அதுல எல்லாம் உண்மை கிடையாது. அதே நேரம் என்னன்னா இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் தேதியை தள்ளி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் தனிப்பட்ட முறையில் விரும்புவதும் கூட அதுதான். இந்த படத்தை நீங்கள் வந்து ஜனவரி மாதம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சரியான விஷயமாக இருக்காது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்த பிறகு உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் வந்து தேவையில்லை. அது நீங்கள் இன்னும் தள்ளி வரலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நான் கேள்விப்பட்டது என்னென்னா அக்டோபர் 5ஆம் தேதி ஒரு சிங்கிள் வர்றதா இருந்தது, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 27 மலேசியாவில் ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருக்காங்க, விஜயெல்லாம் அங்கே போகிறதா இருந்தது. அநேகமாக அது கூட கேன்சல் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் படத்தை தள்ளி வைக்கிறத பற்றி இன்னும் அவங்க வந்து முடிவு பண்ணார். என்ன காரணம்? இது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம், தயாரிப்பாளர் வேற ஒருத்தர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் மாதிரியான அந்த தொடர் விடுமுறையில் இந்த படம் வரும்போது தான் மிகப்பெரிய கலெக்ஷன் சாத்தியமாகும். இதை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு வியாழக்கிழமை வந்துச்சுன்னா இது சாத்தியம் இல்லை. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொங்கலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசே சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்கும், ஜனநாயகனுக்கு இல்லை. பொங்கலுக்கு வருவதால் நீங்கள் அப்படி ஒரு இதை கொடுத்தாகணும். பல படங்களுக்கு நீங்கள் கொடுத்துறீங்க, பராசக்திக்கு நீங்கள் கொடுப்பீங்க, அப்போ இதுக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் நார்மலான ஒரு நாளில் வரும்போது இது எதுக்குமே சாத்தியம் இல்லை. அதனால் இவர்களுடைய விருப்பம் என்னன்னா அந்த சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ நம்மை போன்றவர்கள் பார்க்கும்போது அது சரியான விஷயமா இருக்காதுன்னு தோணுது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.